சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல டிசம்பர் 16 இருந்து ஜனவரி 15 வரைக்கும் ஒவ்வொரு பிரான்ச்லயும் ஒரு கஸ்டமருக்கு ₹1,00,000 மதிப்புள்ள தங்க நகை பண்டிகை பரிசு. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் பகுதியில் கள்ளத்துப்பாக்கி விற்பனை செய்த சரித்திர குற்றவாளி உட்பட 3 பேரையும் அதனை வாங்கிய வழக்கறிஞரையும் போலீசார் கைது செய்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பள்ளிப்பாளையத்தைச் சேர்ந்த சரித்திர குற்றவாளி ராகுல் என்பவரிடம் நாமக்கல் பகுதியைச் சேர்ந்த மௌலிஷ் என்பவர் உரிமமற்ற கள்ளத்துப்பாக்கியை விற்பனை செய்யுமாறு கூறியதாக தெரிகிறது. இதன்படி ராகுலும் அவரது நண்பர்களான வெப்படை பகுதியைச் சேர்ந்த சஞ்சய், வசந்த் ஆகியோரும் சேர்ந்து வெப்படை பகுதியைச் சேர்ந்த வழக்கறிஞர் பாஸ்கரிடம் துப்பாக்கியை விற்பனை செய்துள்ளனர். முன்பணமாக ₹20,000 பெற்றுக்கொண்டு தோட்டாக்களை வழங்குவதாக கூறிவிட்டு சென்றவர்கள் மீண்டும் வரவில்லை. இதற்கிடையே பள்ளிப்பாளையம் போலீசாருக்கு கள்ள துப்பாக்கி விற்பனை குறித்த ரகசிய தகவல் கிடைத்தது. உளவுத்துறை போலீசார் தீவிர விசாரணை நடத்தியதில் ராகுல், சஞ்சய், வசந்த் ஆகியோரை கைது செய்தனர். அவர்கள் அளித்த தகவலின்படி வழக்கறிஞர் பாஸ்கரிடம் விசாரணைக்கு சென்ற போலீசார் குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டதை அறிந்த பாஸ்கர் துப்பாக்கியை வாய்க்கால் நீரோட்டத்தில் போட முயன்ற போது கையும் களவுமாக பிடித்தனர். விசாரணையில் அவர் குற்றத்தை ஒப்புக்கொண்டார். இதையடுத்து போலீசார் ராகுல், சஞ்சய், வசந்த், பாஸ்கர் ஆகிய 4 பேரையும் கைது செய்து கள்ள துப்பாக்கியை பறிமுதல் செய்தனர். துப்பாக்கியை கொடுத்த மௌலிஷ் ஏற்கனவே வேறு குற்ற வழக்கில் சிறையில் உள்ளதால் கைதான 4 பேரையும் குமாரபாளையம் குற்றவியல் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி 15 நாட்கள் நீதிமன்ற காவலில் அடைத்தனர். பள்ளிப்பாளையம் பகுதியில் சரித்திர குற்றவாளி மற்றும் வழக்கறிஞரை கைது செய்தது அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. உரிமமற்ற ஆயுதங்கள் விற்பனை தொடர்பான இச்சம்பவம் போலீசாரின் தீவிர நடவடிக்கையை வெளிப்படுத்தியுள்ளது. விசாரணை தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.